சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனான எம்எல்ஏ செந்தில்குமார் அறையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். 4 மணி நேரத்திற்கு பிறகு சாவி கிடைக்கப்பெற்றதை அடுத்து அங்கே சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர் பங்களாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய மகன் பழனி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். ஏற்கனவே தெரிவித்ததை போல 4 மணி நேரமாக அவருடைய மினிஸ்டர் பங்களாவிலும் உள்ளே செல்ல முடியவில்லை. அதே போன்று அவருடைய மகனுடைய இல்லத்துக்கும் செல்ல முடியவில்லை. தற்பொழுதுதான் அவர்களுக்கு சாவி கிடைத்திருக்கிறது. ஆகவே தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடர்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தற்பொழுது 7 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்ததை போல லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையை பொறுத்தவரை இன்னும் 2 நாட்கள் நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சோதனை முடிவின் பிறகுதான் எவ்வளவு சட்டவிரோத பண பரிவர்த்தனை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தெளிவாக செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.